ஆன்லைனில் ஆரியன் டெய்லரிங் கோர்ஸ் ரெண்டுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது நம்மளோட ஆன்லைனில் வீட்டிலேருந்தே கற்றுக்கிட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான். ஸோ ஆரி கிளாஸ் 3 மந்த் கோர்ஸு 999 rupees, டெய்லரிங் 3 மந்த் கோர்ஸு 999 rupees, 1 month டெய்லரிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு 500 rupees. கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன கிளாஸஸ் வேணுமோ அந்த கிளாஸ் பற்றின மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுறேன். இது எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான். எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா? நீங்களும் கற்றுக்கணும்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் 3ஆவதான கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3ஆவது கிளாஸ்க்கு இந்த சாரீ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிசைன் இவ்வளோ அருமையாக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதே நேரத்தில் லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாரீ வந்து காட்டன் சாரீ தான். இந்த மாதிரியான சாண்டில் வித் நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டர். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெரூன் வித் சாண்டல் புட்டாஸ் வர மாதிரி. இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கழுத்தோட அகலம், கழுத்தோட இறுக்கம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட இறக்கம் எவ்வளவு இருக்கோ அதோடவே சேர்த்து உங்களோட பாடியோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி 3ல் இருந்து 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் இறக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போடுற இந்த டிசைனை போடுங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு கீழே டிசைன் வரும் அப்படின்றத மறந்துட்டு நெக்குக்குள்ளே மட்டும் அந்த ஷேப்பை வந்து எடுத்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன். அகைன் நான் மறுபடியும் அதை கட் பண்ணதெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து லைட்டாக ஒரு பார்ட்னக்கு வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து லைட்டாக விரிவாகவும் மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விரிவாகவும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே விரிவாக்கும் பொழுது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விரிவாக்குங்க. அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நெக்கு ரொம்ப விரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இது வந்து ராங் சைடோட பகுதியில் லைனிங் வச்சுட்டு நம்ம சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங்கை வந்து ராங் சைடோட உள்பக்கமாக வச்சு சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நான் தையல் போட்டு எடுக்கிற வரைக்குமே நெக்கை வந்து இறக்கமாக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கலை. ஆக்சுவலாக நான் அந்த கான்செப்டே மறந்துட்டேன். கீழே வந்து நமக்கு டிசைன் வரும் அப்படின்றது. அந்த நெக்லேயே வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற கான்செப்ட்லேயே வந்து இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணேன், நெக்கை வந்து இறக்கமாக நான் கட் பண்ணேன் மறுபடியும். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிடலாம். சைடில் எல்லா பக்கமுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நெக்கோட இறக்கத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நான் மேலே விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கு கீழே நமக்கு 1.5 இன்ச்சுக்கு வந்து டிசைன் வரும். ஒரு 1.25 அளவுக்கு டிசைன் வந்துடும். மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கீழே நம்ம மடிப்போம் இல்லையா, பிசுறு தெரியாமல் மடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்காக நம்ம கீழே விட்டாச்சு. சரியா? அதாவது என்ன கான்செப்டுனா, கீழே மடிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கீழே முழு உயரம் எவ்வளவு தேவையோ அதை மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடுவோம். அப்படியெல்லாம் 1.5 இன்ச்சு விடுவோம். பார்த்திங்களா? அந்த அளவை வந்து நம்ம கீழே வந்து விட்டுறணும். விட்டுட்டு நெக்குக்கும் கீழே இடுப்புக்கும் நடுவில் ஒரு 2.5 இன்ச்சு போல் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ லைனிங் எடுத்துருக்கிறேன். லைனிங் வந்து 80 பாயிண்ட் லைனிங் தான் எடுத்துருந்தேன். அதனால் நம்ம அதுவே வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். நான் லைனிங் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் போட்டு எடுத்துட்டேன். இதை வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு அந்த ஃபோல்டிங் ஏரியாவை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஃபோல்டிங் ஏரியாவும் ப்ளவுஸோட ஃபோல்டிங் ஏரியாவும் இப்போ பாருங்கள். கீழே வந்து இடுப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளவுஸோட மடிப்பு பகுதி இருக்குது. அந்த 2ஐயும் ஈக்குவலாக வைக்கணும், ஒன்று போல் வைக்கணும். சரியா? இப்போ நம்ம பேக் பீஸ்லாம் எப்படி மடிப்பில் போட்டு தானே கட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இந்த லைனிங்கும் நம்ம என்ன பண்ணுறோம், மடிப்பில் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்மளோட நெக்கு என்னவோ அந்த ஷேப்பை அப்படியே வச்சு வரையலாம். எங்கேயுமே ஒடுக்கவோ குறுக்கவோ கூடாது. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். சரியா? உங்களுக்கு அது நகல்ற மாதிரி இருந்துச்சுன்னா பின் போட்டுக்கோங்க. பெல் பின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ட்ராயிங் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். இப்போது இதை அப்படியே சுற்றிலும் ஒரு 1.25 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட நெக் ஷேப் என்னவாக இருக்கோ அந்த ஷேப்புக்கே எக்ஸாக்டாக இதை மார்க் பண்ணி எடுங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு நீங்கள் எதுவுமே விட வேண்டாம். எல்லாமே தையலுக்கு எல்லாமே விட்டு தான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம்.
அவ்வளோதான். இப்போது நமக்கு பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதே அளவில் மெரூன் கலர், அதாவது ப்ளவுஸ் துணி இருக்கு இல்லையா, அதில் தான் எடுக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு சாரியில் ட்ரிபிள் கலர் வந்திருக்கு அப்படின்னா அந்த 3வது கலரை இந்த இடத்துல எடுங்க. சரியா? இப்போ இந்த பேட்சை கிளாத்தோட வெளிப்பகுதியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எந்த இடத்துல தையல் போடுற அப்படின்றத கவனமாக பாருங்கள். அவுட் சைடு வெளிப்பக்கமாக தான் தையல் போடுறேன், இன்னர் கார்னரில் தையல் போடக்கூடாது. ஓகேவா? இந்த தையலோட அளவு 1/4 இன்ச் அளவு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு குறைவாவோ கூடுதலாவோ அடிச்சிங்க அப்படின்னா, குறைவாக அடிச்சிங்க அப்படின்னா நெக்கோட ஓரத்தில் பிசுறு தட்டிடும். அதிகமாக அடிச்சிங்கன்னா நமக்கு அந்த பீஸ் வந்து கம்மியாயிரும். அந்த பீஸோட அகலம் இருக்கு இல்லையா, அது வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் 1/4 இன்ச் அளவுக்கு சரியாக போடுங்க. இப்போது நமக்கு மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி நாச்சஸ் கம்பல்சரியாக போடுங்க. ஆல்ரெடி நேற்றுக்கு கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், எங்கெல்லாம் வளைவு அதிகமாக வருதோ அந்த இடத்துல நாச்சஸ் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பும் பொழுது அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். நம்ம வெளிப்பக்கமாக தானே இந்த லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணோம். இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பிடலாம். திருப்பிட்டு நெக்கோட ஓரத்தில், இப்போ நம்ம எங்கே திருப்பினோமோ அந்த ஓரத்தில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது லைனிங் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த பீஸை வந்து நெளிச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு வேளை ரொம்ப சாஃப்டான கிளாத்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் கிளாத் கொடுத்து அதை பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது வந்து நெளியும். கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. சரியா? கேன்வாஸ் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும், அப்போ அது வந்து உங்களுக்கு நெளிஞ்சு கொடுக்காது, ஃபினிஷிங் நல்லா வரும். அதுக்காக தான். சரியா? நீங்கள் எடுக்கிற கிளாத்தை பொறுத்து அதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா நம்ம லைனிங் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கணும். சில கிளாத்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரியான கிளாத்துக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கழுத்து வந்து ஒரு ஃபிட்டிங் இருக்காது, அது தூக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம அடித்து திருப்பிட்டோமா, இந்த இடத்துல இப்போ தான் இன்னர் கார்னரில் ஸ்டிச் போட போகிறேன். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, லைனிங் துணிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சுருக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபினிஷிங்கில் நல்லா இருக்காது, அதனால் அதை கவனிச்சுக்கோங்க. இப்போது இன்னர் கார்னரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். ப்ளவுஸோட ராங் சைடும் இந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய பீஸோட ரைட் சைடும் ஒன்று அட்டாச் ஆகி இருக்குது. ஓகேவா? இப்போது மேலேருந்து கழுத்து பகுதி வரைக்கும் வச்சு பார்க்கலாம். சென்டர் வரைக்கும் வச்சு பாருங்கள். சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். சரியா? மேக்ஸிமம் சரியாக தான் வரும், ஏன்னா நம்ம இந்த கழுத்தை வச்சே தானே இந்த பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் தைக்கும் பொழுதும் வெட்டும் பொழுதும் மட்டும் அந்த பீஸை வந்து வேறு எதுவும் அளவுகள் மாறாமல் பார்த்துக்கோங்க. அந்த பேட்சை வந்து தனியாக ரெடி பண்ணோம்ல, அதை அளவுகள் மாறாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாக்டாக உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் வெட்டி விட்டுட்டு அகைன் நீங்கள் வந்து குட்டி குட்டி நாச்சஸ் போடுறேன். இப்போது இந்த கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக திருப்பி நெக்கோட ஓரத்தில் வந்து ஸ்டிச் போட போகிறேன். அப்படியே ஃபுல்லாக டேன் பண்ணிட்டேன். வெளிப்பக்கமாக லைனிங் எதுவுமே தெரியலை, ஜஸ்ட் நம்ம திருப்பக்கூடிய அந்த பீஸ் மட்டும் தான் தெரியுது. இப்போது இதில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது மெரூன் கலருக்கு மெரூன் கலரே டிசைன் கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் இதுக்கு அடுத்து வந்து நம்ம சாண்டல் கலரில் குட்டியாக ஒரு பேட்ச் கொடுக்க போகிறோம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, நடுவில் வந்து சாண்டல் வரும், 2 சைடுமே வந்து மெரூன் வரும். அப்போ மெரூன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக நடுவில் சாண்டல் கொடுக்கும் பொழுது அது சூட்டாக தெரியும். சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ட்ரிபிள் கலர் சாரில் இதெல்லாம் பார்டர் வச்சு வரும், அப்போ அந்த பார்டரை வந்து அந்த பேட்ச் கொடுத்துட்டு சாரியோட கலரை வந்து இன்னொரு பேட்ச் இப்போ நான் கொடுப்பேன், அந்த சாண்டல் கலர்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 3 கலர் வரும். இப்போது பீஸ் எடுத்துருக்குறேன். பீஸோட அளவு 1.5க்கு 1.5. ஓகே, ஒரு 15லேருந்து 20 பீஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களோட நெக்கோட லென்த்தை பொறுத்து இது மாறும். இதை இந்த மாதிரி எப்போதும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்போம்ல, 2 தடவை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அந்த பேட்சில் இன்னொரு ஓடமாக தையல் போடாமல் வச்சுருந்தோம்ல,
அது மேலவே தையல் போட்டுகிட்டே வரணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம அந்த நெக்குக்கு உள் பக்கமாக அப்படியே தள்ளி விட்டுறணும். இப்போ நமக்கு சாண்டல் கலரில் பிசுறும் தெரியாது, நீட்டாக ஃபினிஷிங் ஆயிரும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி உள்ளே போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக ஃபஸ்ட்டு வச்சு எல்லாத்தையுமே ஒவ்வொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டக்குன்னு உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அவ்வளோதான். நெக்கோட எண்டிங் வரைக்கும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே வச்சு முடிச்சிட்டேன். எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது கழுத்தோட இறக்கம் உங்களுக்கு எவ்வளோ அளவுன்றதை கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 8.5 இன்ச்சு தேவைப்படுது, அதனால் நான் 8 இன்ச்சு மட்டுமே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த நெக் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி வரும், அதுக்காக நான் அது குழியாக வருன்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்துருக்குறேன். நம்ம நெக்கு வந்து ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த லைனிங் கிளாத் தான் எடுத்துகிட்டு அந்த நெக்கோட ஷேப்பை வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். அந்த லைனிங் கிளாத் வந்து நமக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். நம்ம 80 பாயிண்ட் லைனிங் எடுத்து தான் நம்ம இவ்வளோ வேலைகளை பண்ணுறோம். அந்த அளவு நமக்கு எக்ஸாக்டாக வைக்கக்கூடாது இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் சைடில் நம்ம விடணும், 2 பக்கமே சைடில் விடணும். அதனால் அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு போல் கூட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி உயரமும் எனக்கு அதுலேருந்து பத்தலை, அதனால் அதுக்கு உயரத்துக்கு வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். ஜாயின் போட்டு எடுத்துகிட்டு இப்போ அகைன் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரஃபாக மார்க் பண்ணேன், இப்போ எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட இறக்கத்தை வெளி பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் வந்து பெருசாக தான் இருக்கும், நமக்கு தேவையான அளவுலேருந்து எல்லா பக்கமே பெருசாக தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லைனிங் முதல்ல பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜரை மட்டும் பண்ணுங்கள், நம்ம முதல்ல பண்ணதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நெக் ஷேப் வரைஞ்சோம் இல்லையா, அதிலேருந்து சுற்றிலும் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நடுவில் வந்து வீநெக் மாதிரி வரும், அதுக்காக கீழே நடுவில் சென்டராக பார்த்தீங்கன்னா மடிப்பு இருக்க பகுதியில் 1/2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி கிராஸ் போட்டுக்கிறேன். இந்த இறக்கம் நீங்கள் 3/4 இன்ச் வரைக்கும் தாராளமாக கொடுத்துக்கலாம். இப்போது இந்த நெக்கை வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம், அதுக்காக இன்னொரு லைனிங் எடுத்திருக்கேன். இன்னொரு லைனிங் எடுத்து அது மேலே நெக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்பிக்கலாம். இன்னொரு லைனிங்கும் இதே லென்த்துக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம ப்ளவுஸில் ஹூக் பட்டி எல்லாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்டில் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். இந்த இடத்துலையும் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லைனிங் பதிலாக கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த நெக்கோட சென்டரில் கட் பண்ண அந்த பீஸ் தான், அந்த மெரூன் பீஸ் தான் இது. இதில் ஒரு 1 இன்ச் அகலத்தில் இருக்கிற மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இந்த நெக்கோட சென்டரில் கட் பண்ண இந்த பீஸில் பார்த்திங்கன்னா எனக்கு 10 பீஸ் கிடச்சிது. இதுவே எனக்கு போதுமானதாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி சாண்டில் கலர் பீஸ்லேயும் நம்ம பீசஸ் எடுக்கணும். இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் கொடுக்க போகிறோம், அதனால் அதிலேருந்து இது ஒரு 1 இன்ச் வந்து நீளம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சாண்டில் அண்ட் மெரூனில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சாண்டில் கலர் பீஸை 2ஆக மடிச்சுட்டு அதோட மடிப்பு பகுதி கழுத்து பக்கமாக வர மாதிரி நம்ம அடித்து திருப்பணும் இல்லையா, அந்த பகுதியில் வர மாதிரி வச்சுட்டு தையல் பார்த்திங்கன்னா கீழே நான் மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம தையல் போடணும். இப்போ அதை கண்டினியூ பண்ணி அப்படியே மெரூன் கலர் பீஸ்லையும் தைக்கணும். சரியா, இப்படி தைக்கும் பொழுது ஒரு பக்கம் நமக்கு ஃபுல்லாக சாண்டிலும் ஒரு பக்கம் ஃபுல்லாக மெரூனுமே வரும். இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் ரிட்டர்ன் வந்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருக்கோம், அந்த 1/2 இன்ச் அளவை மூடுற மாதிரி தான் அடுத்த பீஸ் வைக்கணும். இப்போ இந்த தையல் வந்து அந்த 1/2 இன்ச்சில் போட்டிருக்கேன். சரியா, இப்போ அதை கண்டினியூ பண்ணி சாண்டில் கலர் பீஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் மேலே போட்ட தையல் எல்லாமே நீட்டாக மறைஞ்சிரும், எதுவுமே வெளியில் தெரியாது.
அவ்வளோதான். நெக்கோட எண்டிங் வரைக்கும் நீங்கள் இந்த பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். சரியா? நெக்கோட எண்டிங் வரைக்கும் இந்த பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணலாம். சென்டர் கரெக்டாக இருக்கணும், நெக்கோட உயரமும் கரெக்டாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் கெட்டி தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம அந்த மெரூனில் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச் மேலவே வரணும். எண்டிங்லேயும் கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அழகான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ரெடி. நம்ம சூப்பராக இதை வந்து டிசைன் பண்ணிட்டோம். சென்டரில் இந்த மாதிரி பேட்ச்லாம் வந்து ரெடிமேடாக கிடைக்கும் இல்லையா, அதை வந்து வாங்கி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். தைக்கிற மாதிரி இருந்தால் தைச்சிக்கலாம், அப்படியெல்லாம் ஒட்டுற டைப்பில் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ அவ்வளோதாங்க. பியூட்டிஃபுல்லான இந்த டிசைனுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்னா, நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ வாங்குகிறோமோ அதிலிருந்து 250 ஆர் 300 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு ₹1 கூட நம்மளால் செலவு இல்லாமல் டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். எல்லாமே சாரியோட கிளாத்து, ப்ளவுஸோட கிளாத்தை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பேட்ச் தேவைன்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு ₹1 கூட செலவு இல்லாமல் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த பேட்ச்சு. அப்புறமா அந்த சாண்டில் கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பீட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தையல் கூட ஹெம்மிங் போட்டு அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நின்றுக்கும். இந்த பேட்சை இந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணலாம், அதுவும் இன்னும் கிராண்ட் லுக் கிடைக்கும். சென்டரில் பீட்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி பேட்சை சுற்றி வச்சாலுமே கிராண்ட் லுக் தான் இருக்கும். ஃபைனல் அவுட்ஃபிட் இது தாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு ரொம்பவே சூட்டான ஒரு டிசைன். இந்த டிசைன் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.